ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முருங்கைப்பூவில் முட்டை பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாண்டில் எடுத்து அடுப்பில் வச்சுட்டோம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இது பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் 5 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் போட்டு சேர்த்துடலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா சேர்த்துடலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு மிளகாத்தூள்லாம் போட்டால் நல்லா இருக்காது. இந்த வரமிளகா போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வரமிளகா பிடிக்கல அப்படின்னா பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிப்பேன். இப்போ ஒரு 7 பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும். ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு, ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம முருங்கைப்பூ சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம இப்பயே ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். அவ்வளோதாங்க. பூ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு 3 முட்டை அளவுக்கு நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா தான் இருக்கும். இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுக்கணும்.
அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வில்லேஜ் ஃபுட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.